வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். அடுத்தபடியாக கோவையைச் சேர்ந்த டாக்டர் உமாதேவி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவின் திருவடிகளே சரணம். திருசக்தி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் வையாபுரி ஐயா அவர்களுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் இங்கே கூடியுள்ள ஜோதிட குடும்ப நண்பர்களுக்கும் மேலும் இந்த கூட்டத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய கோகிலவாணி சகோதரிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் பதம் பணிந்து வணங்குகிறேன். இன்றைக்கி எடுத்த தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ ஜோதிடம். இப்போ நம்ம எல்லாமே ஜாதகம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே திருமணம் சார்ந்து, தொழில் சார்ந்து, கல்வி சார்ந்து இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்க வருவாங்க. ஆனால் எனக்கு எந்த காலத்தில் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம அடுத்த எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, எவ்வளவோ ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தாலும் மனிதர்களுக்கு அந்த எதிர்கால வாழ்க்கையை பற்றின எண்ணங்கள் தேடல்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் விட நெகட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக வருது. அப்போ அடுத்த வரக்கூடிய காலங்களை பற்றியும் வாழ்க்கை முறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வானிலை ஜோதிட சாஸ்திரத்தையும் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நம்ம அவங்கவங்க ஆர்வத்துக்கு ஏற்ப கிடைச்ச குருமார்களுக்கு ஏற்ப நம்ம சில பாயிண்ட்ஸுகளை நம்ம எடுத்திருக்கோம். சில தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், உருவாக்கலை. அவங்க உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அரிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் வெறும் சாப்பாடு தான் செஞ்சாங்க. ஆனால் இதே இப்போ அரிசியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் வரைக்கும் எக்ஸட்ரா எவ்வளவோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க உருவாக்கினவங்க எங்கேயே இருக்காங்க. நம்ம அந்த வழிமுறையில் சில மாற்றங்களை தான் பண்ணியிருக்கோம், உருவாக்கலை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வானிலை ஜோதிட சாஸ்திரத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ ஜோதிடத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ லக்னம்னா ஜாதகரை பற்றின விஷயங்கள், 2ஆம் பாவனம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், அந்த மாதிரி 12 பாவங்களுக்கும் 12 விஷயங்களை தொகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் முக்கியமானதாக அதிகப்படியாக நம்ம தேடக்கூடிய விஷயம் எதுனா 6ஆம் பாவத்தில் இருக்குது. அந்த 6 எது அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்தில் எது வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ருணம்ங்கிறது நோய். அப்போ அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்போ பாதிக்கும், எப்போ அந்த பாதிப்புலேருந்து வெளியில் வருவாங்க, எப்போ இவருக்கு நோய் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான புதன் வீடான கன்னிராசியை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6, 8, 12 எடுத்துக்கணும். அதே மாதிரி கோச்சார ரீதியாக அந்த 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர சாராதிபதியோட தசாபுத்திகள் வரும்போதும் பிரச்சனையை நமக்கு கொடுக்குங்கிறது நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அந்த ஆரோக்கியம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி அவரை வழி நடத்தணும் அப்படின்னாக்கா நம்ம திசையை பார்க்கணும், கோள்களை பார்க்கணும், நட்சத்திரங்களை பார்க்கணும், அந்த பாவகத்தை பார்க்கணும், அந்த 6ஆம் பாவக அதிபதி யாருன்னு பார்க்கணும், அந்த 6ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய அதிபதி யாருன்னு பார்க்கணும், அந்த நின்ற அதிபதியை சுபகிரகம் பார்க்குதா இல்லை பாவகிரகம் பார்க்குதா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தொகுத்து ஆராய்ஞ்சு எது பலவீனமாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9 கோள்களுக்கும் அந்த மருத்துவ ரீதியாக குணமாகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இவங்களுக்கு எல்லாமே கால நிர்ணயம்னு ஒன்று இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக அவங்க பயணிக்கிற காலம் 1 மாதம், 1.5 மாதம், ஆண்டுக்கோள்கள், வருடக்கோள்கள்னால நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நோய் தாக்கமும் குறுகிய காலத்தில் குணமாகி வருவாங்களா இல்லை நீண்ட காலம் இவங்க அந்த நோயோட தான் போராடுவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அந்த கோள்களை கணக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க அந்த நோயிலேருந்து விடுதலைப்பட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ 9 கோள்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ முறைகள் இருக்குது. இப்போ சூரியன்னா அலோபதி, சந்திரன்னா அந்த லிக்விடாக இருக்கக்கூடிய டானிக், செவ்வாய்ங்கும் போது உங்களுக்கு சில மருத்துவத்தின் மீறி அறுவை சிகிச்சை தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மசாஜ் இது எல்லாமே நம்ம அதை எடுத்துக்கலாம். புதன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மூலிகை, இயற்கை வைத்தியம் அதை எடுத்துக்கலாம். குருங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மந்திரிக்கிறது அந்த சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். சுக்கிரன் போது மலர் வைத்தியம் எடுத்துக்கலாம். சனி பகவான் போது இந்த ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது,
இந்த மாதிரி அந்த இயற்கையோடு ஒன்றி அந்த 6ஆம் பாவகாதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதை சார்ந்து அவங்களுக்கு இந்த மருத்துவத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோயிலேருந்து மீண்டு வெளியில் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம துல்லியமாக நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலைவலிக்க வருஷக்கணக்காக மருத்துவம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எத்தனையோ டாக்டர் பார்த்தங்க, எத்தனையோ மருத்துவத்தை பார்த்தோம், எங்களுக்கு அந்த தலைவலியிலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னா அவங்க எடுக்க வேண்டிய மருத்துவம் அது அல்ல. இப்போ ஒரு சூரியன் வந்து ஒருத்தருக்கு வந்து சனிசாரத்தில் இருக்கார் அப்படின்னா நல்ல ஒரு மசாஜ் மாதிரி எடுத்தாவே அவங்களுக்கு போதுமானது. ஃபிசியோதெரப்பி போனாவே போதுமானது. இல்லை இப்போ அந்த சூரியன் வந்து சுக்கிரன் சாரத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா மலர் வைத்தியம் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த கிரகம் இவங்களுக்கு எது பலமாக இருக்குது அப்படின்னா தான் அந்த நோயிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கிரகங்களோட அந்த கால அளவையும் வச்சு இவங்களுக்கு குறுகிய காலத்தில் அந்த நோயிலேருந்து வெளிவர முடியுமா, இல்லை நீண்ட காலம் அந்த நோயோட தான் போராடுவாங்களா, இல்லை தசா புத்தி முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவாங்களா, எல்லாமே வந்து அந்த கிரகங்களுக்கு உண்டான கால அளவுகளை வச்சே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வரக்கூடிய ஜாதகங்களுக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் திங்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. இப்போ நாளைக்கே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாரு அப்படின்னாலுமே காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு கவசம் மாதிரி சில வழிகளை நம்ம சொல்லி கொடுத்துடணும். மருத்துவ முறையை சொல்லி கொடுத்துடணும், வழிபாடை கொடுத்துடணும். அதே மாதிரி சில நோய்களுக்கு சில இடங்களில் போனால் வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு அது ஆக்சஸ் ஆகும். அப்போ நோய்கள் தீர்க்கக்கூடிய ஆலயங்கள்னு சொல்லி ஒரு 5 ஆலயங்கள் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். இப்போ இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா போய் கும்பிட்டு வந்தோம்னாவே தீராத நோய்களை தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பல நோய்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுக்கே தோல் நோய் வந்து அங்கே சரியான இடம் வைத்தீஸ்வரன் கோயில். அதனால் அந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து திருச்செந்தூர் பார்த்திங்க அப்படின்னா விஸ்வாமித்திரருக்கும் ஆதிசங்கரருக்கும் அந்த காச நோயை குணப்படுத்தின இடம் அது. அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய பன்னீர் இலையில் கொடுக்கக்கூடிய விபூதி உண்டு வந்தாவே அந்த நோய்கள்லேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது நம்மளுடைய 3ஆம் படை வீடான பழனி. அங்கே பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராக்கால சந்தனம்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலும் அந்த சிலையோடு ஒட்டி ஒட்டி எடுத்து சிலையவே பாதி காணும். இருந்தாலும் அந்த ராக்கால சந்தனம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம டெய்லி நைட்டு ஒரு சின்ன உருண்டை தான் கொடுப்பாங்க. அதில் ஒரு துல்லியமாக ஒரு கடுகளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னாவே பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். நல்ல ஒரு ஆக்டிவாக நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக அந்த இதுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தாடிக்கொம்புக்கு பக்கத்தில் திண்டுக்கல் தாடிக்கொம்புக்கு பக்கத்தில் சவுந்தரராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அமாவாசைக்கு ஒரு தைலியமும் ஒரு லேகியமும் கொடுக்குறாங்க. அது நம்ம முறையாக அந்த நோயாளிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னாவே வந்து அந்த சகல நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் கூரம்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கூரத்தாழ்வார் போய் நம்ம வழிபாடு எதுக்கு பண்ணணும் அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு. இப்போ கண் வலி, அப்புறம் கண் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணியும் பார்வை இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த கண்ணையே பல தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்பவும் விஷன் இருக்காது. அப்போ அந்த சிலருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் அந்த பார்வை குறைபாடு, மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்க, அந்த குறைபாடு இருக்கும். அப்போ அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கூரமில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து கண்டிப்பாக மீண்டு வர முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர் அப்படின்னு. அப்போ அந்த பேர்லேயே நோய் வந்துருச்சு, திருவாதவூர், வாதம் சம்மந்தப்பட்டது. அப்போ திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு போய் தீபம் போட்டு வில்வ இலை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி அதே கோயிலில் சனிக்கிழமை போய் நல்லெண்ணெய் காப்பு போட்டுட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அந்த வாதம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ஜாதகர் வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்போ நம்ம ஜாதகர்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளை நம்பி வந்துட்டாங்க. இப்போ டாக்டருக்கு அடுத்தபடியாக நம்மளை யார் தேடி வர்றாங்கன்னா நம்மளை தான் தேடி வர்றாங்க, நம்மளை ஒரு நல்ல வழி காமிப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி வரும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அந்த மாதிரி ஒரு சிறப்பில்லாத கோயில்களுக்கு அனுப்பி அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்ல பாடல் பெற்ற கோயில்களாக இருக்கணும், பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கும். ஒரு 500 வருஷ கோயில், 1000 வருஷ கோயில், இந்த மாதிரி கோயில்களால் எடுத்து நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு உண்டான ரெமெடியை கொடுக்கும்போது 100% கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி. அவங்களுக்கு வெற்றினா நம்ம வெற்றி. அப்போ இப்போ தொழில் ஸ்தானமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் அதிபதி பாருங்கள், அவர் ராசியில் எந்த வீட்டில் இருக்காருன்னு பாருங்கள், அம்சத்தில் இருக்கிறத ஹோரையாக எடுங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதோட ஸ்பெஷல் இருக்கக்கூடியதை தானமாக பண்ண சொல்லுங்கள் கோயிலுக்கு. இதே இப்போ நீர் ராசியில் வருது அப்படின்னாக்கா பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். அந்த காரகங்கள் உங்களுக்கே தெரியும். அப்போ எதை சார்ந்து அவங்க வர்றாங்களோ, தொழிலுக்கா, படிப்புக்கா, திருமணத்துக்கா,
இதை வந்து ராசியை நாளாகவும் இந்த கோரையை வந்து நவாம்சத்தில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான மாதிரி நம்ம எடுத்து கொடுத்தோம்னா வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயம். அதனால் வரக்கூடியவங்களுக்கு நம்ம நல்ல விஷயமா எடுத்து உரைச்சு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்ம அனுப்பணும். நாளைக்கே உனக்கு 6ஆம் தசை வந்தால் நீ இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவான்னு பயமுறுத்தாமல் நல்ல ஒரு தெளிவான அவங்க வந்து வளைஞ்சு உட்காந்தவங்க போகும்போது நிமிர்ந்து உட்காந்து போகணும். கண்ணீர் சொட்டிட்டு கண்ணீர் வெளியில் நம்மக்கிட்ட கொட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டு நம்ம போகணும். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கணுமே தவிர நம்மளை ஏன்டா வந்து பார்த்தோங்கிற அந்த ஒரு பலவீனத்தை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அது நமக்கு வந்தது தான். அதனால் நம்மள ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அவங்கள நம்ம பார்க்கணும். எந்த நேரத்திலும் அவங்கள பாதிக்காத அளவில் நம்மளோட பலன்கள் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் இந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் குழுவினர் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேடம் அவர்கள் மருத்துவ ஜோதிடத்தை பற்றி மிக அற்புதமாக பேசினார்கள். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றுவோம். மேம் வாங்க.